பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் இந்தியாவானா இந்தியா கிடையாது. பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் பாகிஸ்தான் தான். முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பண்ணுவாங்களா இந்த கவர்மெண்ட் எனக்கு சந்தேகம் தான். அகைன் ஏன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அவ்வளவு சீக்கிரம் மாறாது. இன்னைக்கு கூட இப்ப 2025 மே மாசத்துல நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போது பாகிஸ்தான் எவ்வளவு விதிமீறல்கள் பண்ணிட்டாங்க. அவங்களோட நாட்டோட விமானம் F-16 எடுத்துன்னு வந்திருக்காங்களா இல்லையா? F-16 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் சொல்றேன், ட்ரம்போடைய ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட ஒரு சான்சஸ் இருக்குது. சரி, நாம ரீசெட் பண்றோம்னா அவங்களும் ரீசெட் பண்ணலாம். இந்தியாவுக்கான கடமைன்னு ஒண்ணு இருக்கு, இந்தியாவுக்கான தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு தன்மையை மிஸ்யூஸ் பண்றதுனால அவங்க தான் அசிங்கப்படும். யூ கான்ட் டிக்டேட் த ஹோல் வேர்ல்ட். இப்படிதான் நீங்க ஒரு கம்மியான பாப்புலேஷன் வச்சு ஆயுதம் வச்சு உலகத்தை மிரட்டி பணிய வைக்க இனிமேல் முடியாது. ஆபரேஷன் சிந்தூரோட சக்சஸ் நான் மிலிட்டரியில மாத்திரம் பார்க்கல, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல மாத்திரம் நான் பார்க்கல. இதுல இன்ஃபர்மேஷன்லயும் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவுடைய ஊடகங்கள் முதல் முறையாக இந்தியா பக்கம் நின்று இருக்கு. நாடு தனி மனிதன் மாதிரி பேச முடியாது. அதே மாதிரி நாட்டுக்குன்னு ஒரு இங்கிதம் இருக்கு. குழந்தைத்தனமா ஒருத்தர் ஏதோ பண்றாங்க அப்படின்னா அதை இந்தியா அதே மாதிரி அதே டோன்ல அதே மாதிரி ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. பறந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் மேல. நான் இறங்கட்டுமா? இறங்கி நான் உங்களை மீட் பண்ண வரேன். நேரா அஜித் போன்றவர்களோட போய் பார்த்து பேசிட்டு வரல. அப்பெல்லாம் தெரியலையா மோடி அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருந்தாருன்னு தெரியலையா? பாகிஸ்தானுக்கு செய்தி என்னன்னா, இதுக்கு மேலே நீ வாயை திறந்தீங்கன்னா உனக்கு எதுவும் இருக்காது, அவ்வளவுதான், பார்த்துக்கோ. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி. பலுச்சிஸ்தான் ஃப்ரீடம் ஆயிடுச்சா? அவங்களும் சுதந்திரம் பெற்றாங்களா? அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. BLA இட் ஹஸ் கிளைம்டு இட் ஹஸ் செவர்ட் ஆல் தி கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானோட எல்லா தொடர்பையும் துண்டிச்சதாக அவங்க சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு ட்ரெயினியே. இதுக்கு பின்னாடி ஏதாவது நம்ம பாரதம் ஏதாவது இருக்கா? பாரதம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுல ரெண்டு விஷயம். பாரதம் இருந்தா சந்தோஷமா இருக்கும். கமலஹாசன் மாதிரியே பதில் இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. பாரதம் இல்லை, அஃபிஷியலா இல்லை. ஏன்னா இதுதான் உலக நாடுகள் எதிர்பார்க்குது, முக்கியமா பாகிஸ்தான் எதிர்பார்க்குது. அந்த பதில் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா பாகிஸ்தானுடைய ஃபெயிலியருக்கு காரணம் அவங்க நாடு தான். ஸோ பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் இந்தியாவானா இந்தியா கிடையாது. பங்களாதேஷ் பிரிவினைக்கு காரணம் பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தானுடைய மாற்றாந்தாய் போக்கு அது பங்களாதேஷ்ல இருந்து இப்போ பலுச்சிஸ்தான்லாம் நிக்குது. ஸோ அது அடுத்தது கைபர் பக்துன்வா போகும். அடுத்தது நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் போகும். கில்ஜித் நம்ம கிட்ட கொடுக்க வேண்டி வரும். பாகிஸ்தான் அப்படின்றது பஞ்சாபும் சிந்துல இருக்க சில பகுதிகளும் சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், சில சுருக்கமாக சொல்லணும்னா சில பஞ்சாபிஸ்க்காகவும் சில ஜாதிக்காரங்களுக்காக மாத்திரமே நடக்கிற ஒரு நாடு அப்படின்றது தான் பாகிஸ்தான். இது 1947 ஆகஸ்ட் 14 இன்னி வரைக்கும் அதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. அந்த மாதிரி அந்த ஒரு ஜாதிக்காரங்களோட ஆதிக்கம், அந்த ஒரு மதத்துக்குள்ளேயே ஒரு ஜாதி மாத்திரம் தான் ஆதிக்கம் செலுத்தணும், மற்ற யாரும் செலுத்தக்கூடாதுன்னீங்கன்னா இந்த மாதிரி பலுச்சிஸ்தான் நடக்கும். அடுத்தது சிந்து தேஷ் கூட வரும், கைபர் பக்துன்வா வரும், கில்ஜித் நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும், ஆசாத் காஷ்மீர் நம்ம கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும், லே லடாக் அது அக்ஸாய்ச்சின் நம்ம கிட்ட தான் இருக்கும். இப்ப பலுச்சிஸ்தான் அவங்களே கிளைம் பண்ணிட்டாங்க, நாங்க வெளியில சுதந்திரம் பெற்றோம் அப்படிங்கிறது. இது எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு? பாகிஸ்தானோட பின்னடைவு, பாகிஸ்தான் ஹஸ் லாஸ்ட் இட். ஆக்சுவலா கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு நாடு ஒரு நாட்டோடைய ஒரு பிரதேசத்தை ஒரு செப்பரேட்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா கைப்பற்றிட்டு எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, பாகிஸ்தானோடைய எந்த ஒரு விஷயமும் எங்க ஊர்ல இல்லை, இது எங்களோட பகுதின்னு ஒருத்தங்க அறிவிக்கிற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, டெரிட்டோரியல் சுப்ரீமசி வச்சிருக்காங்க அப்படின்னா. ஸோ இது பாகிஸ்தானோடைய ஆட்சி, அதாவது ஆளுமைக்கு ஒரு என்ன சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவங்க ஆட்சியே பண்ணலை அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. எனி ட்ரெயினை கடத்தினாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு பஸ்ஸை கடத்தலாம், இல்லைன்னா மேபி ஒரு பைக்கு, ஒரு காரு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு ட்ரெயினே கடத்திட்டு போயிட்டாங்க. ஃப்ளைட்டுன்னா கூட பரவாயில்ல, ஏர்போர்ட்லேருந்து ஏர்போர்ட்டு ஏதோ நடுவில் செக்யூரிட்டி செக்குன்னு சொல்லலாம். ட்ரெயின் தரையில் போகிற ஒரு ட்ராக்ல போகிற விஷயத்தை அப்படியே கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நெகோஷியேட் பண்ணி அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு அசிங்கம் தான். ஆக்சுவலாக பாகிஸ்தான் லாஸ்ட் கிரெடிபிலிட்டி டு ரூல் ஓவர் பலுச்சிஸ்தான். இப்படிதான் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, நாமளும் அப்படிதான் பார்க்குறோம். ஏன்னா பாகிஸ்தான் அது நாடே இல்லைங்க, அது ஒரு 2 மாநிலத்தை மாத்திரம் ஆளக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு
சில சில ஆர்மி ஆஃபீஸர்ஸால மாத்திரம்தான் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர மக்களாட்சிலாம் பாகிஸ்தான் இருந்ததே இல்லை. இப்போ நம்ம பார்த்துருப்போம், பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவங்க கிளைம் பண்ணாங்க, ஆதம்பூருங்கிற அந்த ஒரு ரன்வே இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், அது துவம்சமாகிட்டோன்னு. ஆனா அவர் அந்த இடத்துக்கே போய் அது உலகத்துக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் வந்து நேரடியா அவங்க சொல்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாரு. இன்னைக்கு அதே காப்பி கேட் பண்ற மாதிரி அவங்க வந்து நம்ம சொன்ன ஒரு ஏர்பேஸ் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரதமரும் ராணுவ அதிகாரி போயிருக்காங்க. எந்த மாதிரி ரோட்ல போனாங்கன்னு பாத்தீங்களா? ஸோ நம்ம பாரத பிரதமர் போன ரோடு எப்படி இருந்தது, பாரத பிரதமர் பேசின பேச்சு எப்படி இருந்தது? புலியை பார்த்து எது வேணா சூடு போடலாம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. புலி தான், சிங்கம் மாதிரி தாங்க இருக்கும். ஒரு பூனைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மீன் வாங்கி அமேசான்ல வாங்கி மாட்டிட்டு இது சிங்கம்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சு போச்சு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களாட்சி தத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த மக்களாட்சி தத்துவம் இருக்குன்னு காமிச்சாதான் IMF வந்து பணம் வரும். மேற்கத்திய நாடு அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கான வழி இருக்கா? நம்ம வந்து குரல் கொடுக்குறோம், நீங்க சொல்ற மாதிரி IMFல நம்ம குரல் கொடுக்க போறோம், கிரே லிஸ்ட்ல வாங்கன்னு சொல்றோம் போறோம். இன்னும் வரையும் அந்த சிந்து நதி ட்ரீட்டி நாங்களாம் ரிவோக் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் ஆப்ரேஷன் அப்படிதான் சொல்றோம். இதெல்லாம் சாத்தியக்கூறு உண்டா? உலக மத்தியில வந்து பாகிஸ்தானை திருப்பி கிரே லிஸ்ட்டுக்கும் IMFலோட நிதியை நிப்பாட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல, சாத்தியம் இருக்கு. ஆனா மேற்கத்திய நாடுகள் இது செய்வாங்களான்ற சாத்தியம் எனக்கு இருக்கு. ஓகேவா? ஏன்னா மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வேணும். ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து அவங்க செக் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்ச ஒரு பகுதி தான், பிராந்தியம் தான் பாகிஸ்தான். ஏன்னா இது வந்து 1947 ஆகஸ்ட் மாசம் நடக்கிற விஷயம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நடந்தது. அதாவது 1936 இருந்து சோவியத் ரஷ்யா எக்ஸ்பேண்ட் ஆகுது. சோவியத் ரஷ்யா வந்து இந்தியாவோட சேரக்கூடாது. இந்தியா பக்கத்துல சோவியத் ரஷ்யாவோடைய இணைவோ இல்லைன்னா அது பிராந்தியமோ இருக்கக்கூடாது. அதனால என்ன பொருள் வேணா கொடுத்து அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத வந்து அன்னைக்கு இருக்கிற பிரித்தானியாவுடைய ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணி ஆரம்பிச்சதுதான் பாகிஸ்தான். ஜின்னாவுடைய எண்ணத்துலலாம் பாகிஸ்தான் வரல. பிரித்தானியா நாட்டோடைய அதிபர்கள், அதாவது அந்த சமயத்துல இருந்த அரசி மற்றும் அந்த நாட்டோடைய அந்த பிரதம மந்திரிகள், அந்த சமயத்துல இந்த கன்சிக்யூட்டிவ் அந்த பிரதம மந்திரிகளுடைய பிரெயின் சைல்டு தான் பாகிஸ்தான். அதோடைய இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இதுதான் நான் பாக்குறது. இது வந்து நான் ரொம்ப கனமான வார்த்தை யூஸ் பண்றேன், இருந்தாலும் அதான் உண்மை. ஏன்னா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மேப்பை முழுசா கொடுத்துட்டு அந்த மேப்ல இருந்து பாதியை பிடிங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நீ அந்த பிரதேசத்தை வெளியில போற அப்படின்னா இட் இஸ் சப்போஸ் டு பி இல்லெஜிட்டிமேட் சைல்ட் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் பாகிஸ்தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இஸ் சப்போஸ் டு பி தட். ஓகேவா? இது வந்து தப்பே, நான் சொல்றதுல வந்து வருத்தமே கிடையாது. ஏன்னா அப்படி நீங்க வந்து இந்தியா மீதும் டெமோக்ரஸி மீதும் இல்லைன்னா உலகத்துல ஒரு ஆர்டர் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆர்டரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நீங்க தான் கிளைம் பண்றீங்க. ஏன்னா டெமோக்ரஸிக்கு நாங்க தான் ஃபோர் ரன்னர்ஸ்னு கிளைம் பண்றீங்க. டெமோக்ரஸி எந்த ஊர்ல அழிஞ்சு போச்சுன்றீங்க. ஆயில் கட்சா கூட டெமோக்ரஸி அழிஞ்சு போகுது, அது வேற விஷயம். ஆனா டெமோக்ரஸி உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா? பாகிஸ்தான்ல இது வரைக்கும் டெமோக்ரஸி எந்த விதத்துல ஒர்க் ஆயிட்டா இருக்கு. அந்த நாட்டுக்கு எப்படி IMF பணம் கொடுக்கலாம், அந்த நாட்டுக்கு எப்படி வந்து FATFல வந்து எப்படி நீங்க ஈரான் எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்களோ, மியான்மர் எப்படி ட்ரீட் பண்றீங்களோ, நார்த் கொரியா எப்படி ட்ரீட் பண்றீங்களோ, அந்த மாதிரி தானே பாகிஸ்தானை ட்ரீட் பண்ணோம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு ரெஜிம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. அதாவது ஒரு டேர்ம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. அது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் ஆரம்பிச்சு கடைசி பிரைம் மினிஸ்டர் இப்போ ஓடுற இவருக்கு முடிய மாட்டாரு. அது பாதியில பிடிக்கிட்டு திருப்பி ராணுவ ஆட்சி வந்து அதுக்கப்புறமா ஒரு எலெக்ஷன் பேருக்குன்னு கண்டக்ட் பண்ணி மெஸ்ஸி அப்புறமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்துஸ்னா பிடிக்காது. ஸோ அது கிறிஸ்டியன்ஸ் பாவம் அதுலேயும் பாப்புலரானவங்களாம் போடலாம், தப்பு இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க, அது அப்படியே ஜெயிச்சுருவாங்க, வெஸ்ட்டும் கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் இந்தியா மீது அவர்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய பிடிப்பினை இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்தியா வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற. அதுல இன்னுமே நம்மளோட வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம், ரஷ்யா உக்ரைன்ல இருந்தே நம்மளுக்கு வந்து இந்த வெஸ்டோட ஒரு மோதல் வர ஆரம்பிச்சிச்சு. டைரக்டாவே அவங்க கேட்டாங்க, நீங்க எந்த இது வாங்கக்கூடாது, உங்களோட விமானங்கள் அவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது, அடுத்தது நீங்க பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னா. ஆனா எங்க மக்களுக்கு எதுனாலோ அதுதான் எங்களோட வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சி மூலியமா தீர்க்கமா சொன்னாங்க. பட் இப்ப நடந்த இந்த பாகிஸ்தான் மதவெறி இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு ரிட்டாலியேட் பண்றப்ப பின்னாடி நம்மளுக்கு அமெரிக்கா இருந்திருக்கு, F-16, சைனாவோட துருக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பாலஸ்தீன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இன்னுமே நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா ஓப்பனா தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தான் பண்ணி இத்தனை நாட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? ரீசெட் தேவை. ஆனா ரீசெட் பண்ணுவாங்களா இந்த கவர்மெண்ட்னு எனக்கு சந்தேகம் தான் அகைன். ஏன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அவ்வளவு சீக்கிரம் மாறாது.
பாலஸ்தீனோட ரீசெட்னா நீங்க எந்த மாதிரி ரீசெட்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்கு தனி நாடு கோரிக்கை வேணும்னு சொல்லிட்டு எப்போதுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1949 சொல்லிட்டு இருக்காங்க. 49 தான் இஸ்ரேல் ஃபார்ம் ஆகுது. அந்த சமயத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1947 2025 வரைக்கும் இந்தியாவோட ஸ்டாண்ட் மாறவே இல்லை. யார் ஆட்சி பண்ணாலும், அது வந்து நேருவா இருந்தாலும் சரி, லால் பகதூர் ஆதரவா இருக்கும், நரேந்திர மோடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது மாறவே இல்லை. பாலஸ்தீனுக்கு தனி நாடு வேணும், இஸ்ரேலுக்கு தனி நாடு இருக்கட்டும், ஆனால் பாலஸ்தீனுக்கு தனி நாடு வேணும்ன்ற கோரிக்கை இருக்கு. அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் நம்ம இனி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மாறல. அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நான் அலைன்மெண்ட் அப்படின்றத வந்து அப்போதுல இனி வரைக்கும் நம்ம நாம வந்து ஒருத்தன் வந்து என்னோட க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கும் போது நான் வேணான்னு தள்ளி விட முடியாது. இதை வந்து நான் ரொம்ப கிளியரா ஸ்டேட் பண்றேன். அமெரிக்கா வந்து என்னை கிட்ட சேர்த்துக்கல. இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன்னா, அமெரிக்கா கிட்ட சேர்த்துக்கிறாங்கன்னா வேற ஏதாவது ஒரு பர்பஸோட தான் சேர்த்துப்பான். இதுல வந்து நம்மளோட டயாஸ்போரா இல்ல, நான் எல்லாம் திருப்பி சொல்றேன், நம்மளோட டயாஸ்போரா நிறைய இருக்கு, பவர்ஃபுல் டயாஸ்போரா, அதெல்லாம் கதையெல்லாம் நீங்க அப்புறமா சொல்லுங்க. இது வரைக்கும் அமெரிக்கா ஸ்ட்ராங்கா, இது வரைக்கும் இந்தியாவுக்கு 1947 2025 வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எஸ் வி சப்போர்ட் இந்தியா, வி வில் டூ திஸ் ஃபார் இந்தியா, ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு கூட இப்ப 2025 மே மாசத்துல நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போது பாகிஸ்தான் எவ்வளவு விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நாட்டோட விமானம் F-16 எடுத்துன்னு வந்திருக்காங்களா இல்லையா? ஆனா அதே இப்ப ஜெயிச்ச F-16 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இல்ல அதான் கேக்குறேன், ட்ரம்ப் அவர்கள் வந்து மோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஜெயிக்கிறதுக்காக அவரை பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூட்டு போனாரு. அப்படி ஒரு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனது அவரும். ஆனா அவரோட புத்தியை காமிச்சிட்டாங்க. அமெரிக்கா நான் தான் நீங்க சொல்ற பெரிய அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரம்ப்பை வந்து வித்தியாசமா பாக்குறேன். ஓகே, ட்ரம்ப் அவர்களை வந்து நான் ட்ரம்ப் வந்து அவுட் ஆஃப் கார்ட்ஸ் என்ன அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவோட பாலிட்டியில ட்ரம்ப்பை வந்து கண்டிப்பா நீங்க பிரிச்சு தான் பார்க்கணும். அமெரிக்காவுடைய ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள் மாதிரி நீங்க பார்க்க கூடாது. இன்னைக்கும் சொல்றேன், ட்ரம்ப்போடைய ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ கூட ஒரு சான்சஸ் இருக்குது. நாம ரீசெட் பண்றோம்னா அவங்களும் ரீசெட் பண்ணலாம். நான் சொல்றது இந்தியா வந்து ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அமெரிக்காவும் ரீசெட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அமெரிக்கா 248 வருஷம் முடிச்சிருக்காங்க இப்போ. ஸோ 249 வருஷம் போயிருக்கு. இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா 250 வருஷம் இருக்கு. 250 வருஷம் வரைக்கும் உங்களால எந்த ஒரு நண்பர்களுக்கும் உதவி செய்ய முடியல. நீங்க மாத்திரம் தனியாளா இருக்கீங்க. 250 வருஷம் வரைக்கும் உங்க கூட இருந்த உங்களுடைய நண்பர்கள் யாரையுமே உங்களால காப்பாற்ற முடியல. ஆனா நீங்க நம்பர் 1 வேர்ல்டு பவரா இருக்கீங்க. ஸோ அந்த பேர் உங்களுக்கு இருக்கு இல்லையா? வேர்ல்டு நம்பர் 1 சொல்லும் போதே நீங்க வளர்ந்துட்டீங்க, உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் வளர்ந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ கிசிங்கரோட டாக்டரின் தான் இப்போ யூஸ் பண்றீங்க. ஸோ அமெரிக்கா டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ், இட் ஹாஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்க நகர்றீங்க. அப்ப இந்தியாவும் இன்ட்ரெஸ்டா? அப்ப பாகிஸ்தான் உங்களுக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட். ஆனா நம்ம அப்படி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டா இல்ல. நம்ம துருக்கிக்கு நிலநடுக்கம் வந்தப்ப அதுதான் நம்ம போனோம். ஆனா அவங்க அதுதான் சொல்றேன். நான் வந்து திருப்பி சொல்றேன், இந்தியாவுடைய தன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்திய நாட்டுக்குன்னு ஒரு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. இது வந்து பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. இது வந்து நான் வந்து கடமைன்ற மாதிரியே இந்தியா ஃபீல் பண்ணுது நிறைய இடத்துல. நான் வந்து irrespective ஆஃப் த பார்ட்டி. நான் சொல்றது வந்து காங்கிரஸோ இல்ல பிஜேபி ரூல்டோ என்டிஓ யூபிஏஓ இதெல்லாம் விட்டுருங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்கான கடமைன்னு ஒண்ணு இருக்கு, இந்தியாவுக்கான தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு தன்மையை மிஸ்யூஸ் பண்றதுனால அவங்க தான் அசிங்கப்படணும். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அசிங்கப்படணுமா பண்ணிட்டு போனோம். ஏன்னா நீங்க தப்பான ஒரு ஆளை எலெக்ட் பண்ணிருக்கீங்க. அங்க வந்து ஒரு நட்பு நாடுக்கு மீது ஒரு பிரயோகம் பண்றாங்க, ஆயுத பிரயோகம். அது உங்களுடைய ஒரு மதம் சார்ந்து போகுது. அந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வெறி காரணமாக உங்களோட ஃப்ரெண்டு அடி வாங்குறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா மாற வேண்டியது அந்த நாட்டு மக்கள் தான், இந்தியா இல்லை. இப்போ நான் திருப்பி வந்து ஒரு பீஸ்க்கான செரமான் நான் இங்கே கொடுக்கல. ஆனால் இந்தியாவுக்கான கடமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்தியா வந்து இந்த வேலையை பண்ணுவாங்க. ரீசெட் ரொம்ப ரொம்ப அதாவது அதுக்காக அடிக்கடிக்க நான் வாங்கிட்டே இருப்பேன்ற அவசியம் இல்லை. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ரீசெட். ஆனால் அந்த ரீசெட் வந்து சில நம்மளுடைய நட்பு நாடுகள் சிலதெல்லாம் இருக்கு, அதுக்கும் சில லைபிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் வந்து கை வைக்கும் போது கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் போது 3 நாடுகள் நம்ம கூடவே நின்று இருக்காங்க. ஃபுல்லா இஸ்ரேல் இருக்காங்க, ரஷ்யா. ஸோ இவங்களுக்கு எல்லாமே அந்த பொறுப்பு, அவங்களுக்கு வந்து நட்பு நாடோட பொறுப்பு. பிரான்ஸ் இருக்காங்க, ஈவன் யூரோப்பியன் யூனியன்ல நிறைய நாடு இப்ப நம்ம கூட நிக்கிறதா சொல்றான். ஆனா வேற வழி கிடையாது அவனுக்கு. அவன் ஊர்ல டெமோகிராபிக் சேஞ்சஸ் இருக்கு, அவனுக்கு இந்த பிரச்சனை வரும் நாளைக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லெட் அஸ் வெயிட். ஸோ இந்த ரீசெட் அப்படின்றது வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி மாத்திரம் இல்லை, குளோபல் ஃபாரின் பாலிசியில ரீசெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ கான் டிக்டேட் த ஹோல் வேர்ல்டு. இப்படிதான் நீங்க வந்து ஒரு கம்மியான பாப்புலேஷன் வச்சு ஆயுதம் வச்சு உலகத்தை மிரட்டி பணிய வைக்க இனிமேல் முடியாது. இது இன்ஃபர்மேஷன் எரா. இது வந்து நீங்க பொய் செய்திகளை நம்பி ஒன்றும் ஓட்ட முடியாது. சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பொய்யை கிளப்பி விட்டு அது இன்னொரு பொய்யை வச்சு அப்படியே பொய்யா போயிட்டே இருக்க முடியாது.
அதுலேயும் ஒரு போய் உண்மையை நீங்கள் சொல்லி முடிக்கிறதுல போய் 200 கிலோமீட்டர் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு அதெல்லாம் இப்போ ஜனங்க வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ வெயிட் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதனால் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட சக்ஸஸ் நான் வந்து மிலிட்ரியில் மாத்திரம் பார்க்கல, ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் மாத்திரம் நான் பார்க்கல, இதில் வந்து இன்ஃபர்மேஷன்லையும் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவுடைய ஊடகங்கள் முதல் முறையாக இந்தியா பக்கம் நின்று இருக்கிறன. இல்லையா சில ஊடகங்கள் பாரம்பரிய ஊடகங்கள் சிலதெல்லாம் அவங்கெல்லாம் தெரிஞ்சதுதான். இப்போ பிபிசி நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிபிசியில் தமிழ்நாட்டில் இல்லை, நான் அந்த மாதிரி தான் இந்து அதான் சொல்றேன். நான் சிலரெல்லாம் நிற்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நான் வந்து நான் நடுநிலைய அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலேயே நடுநிலையா இருக்கிறவங்க எதிர்கட்சிகள் கூட இந்த வந்து நமக்கு ஆமா கண்டிப்பா இது பண்ணிதான் ஆகணும். அதை தான் சொல்றேன் நான். அதாவது காலங்காலமா பாரம்பரியமா சில ஊடகங்களுக்கு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஹெச்எம்பி எப்பவுமே இருக்கும். ஓகே, அதை மாற்ற வேண்டாம். ஸோ அதை நம்ம மாற்றணும் ட்ரை பண்ணவும் மாட்டோம். பட் அவங்க இந்த வாட்டி எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இந்த வாட்டி அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அவங்க மாறினாங்கன்னா நல்லது, இல்லைன்னா அவங்க யாரும் படிக்கிறது இல்லை. பேரளவில் மாத்திரம் தான் அவங்க அதுல எல்லாம் இருக்காங்கன்றது நிறைய ஊடகங்கள் நம்ம தெரியும். இட் ஹாஸ் நோ கனெக்ஷன் வித் த நேம் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் நிறைய இருக்கு. அந்த பேருக்கும் அது ஆக்சிமோரான் அப்படின்னுவாங்க. கூல் ஃபயர், ஹாட் ஐஸ், அந்த மாதிரி இந்த பேர் இருக்க ஊடகங்கள் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே, அந்த பேருக்கும் அவங்க செய்யற செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஊடகங்கள் நிறைய இருக்கு. ஓகே, ஆக்சிமோரானிக் டேர்ம்ஸ். அதுல இந்த ஊடகங்கள் எல்லாமே தன் 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 வேலையை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலம் இது. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வார்ஃபேர்லயும் நம்ம ஜெயிச்சிருக்கோம், சமூக வலைத்தளங்கள்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரவுண்ட் ஒரு விக்டரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். முக்கியமா இதுல நான் எப்பவுமே பாகிஸ்தான் டீம் வந்து எப்பவுமே கிரிக்கெட் கிரவுண்ட்ல தோத்துரும். வெளில வரும்போது ஹார்ட், கிட்னி, ஹேரு, இயர் இதுல தான் ஒன்று ஜெயிக்கும் எப்பவுமே. அப்படிதான் அவங்க ஜெயிப்பாங்க மோஸ்ட்லி. ஒன் த ஹார்ட், ஒன் த கிட்னி, அந்த மாதிரி வேற ஏதாவது ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆர்மி ஹஸ் நெவர் ஒன் அ வார், பட் ஆல்வேஸ் அந்த ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க புல்வாமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா 1999 கார்கில் வாரில் அவங்க ஜெயிச்சா மாதிரி தான் அவங்க புக்ல இருக்கும். 1971 வாரில் அவங்க ஜெயிச்சா மாதிரி தான் இருக்கும் அவங்களோட புக்ல. அதை உங்களால மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்களுமே கூட இனிமேல் வந்து மாற்ற முடியாது. ஸோ இந்த வாட்டி நம்ம கரெக்டாக அழுத்தி எழுதிட்டோம். இல்லை, ஆனால் அந்த இன்னொரு செய்தி வருது, நியூக்ளியர் அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பாம் பண்ணி கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால ரேடியேஷன்லாம் வருது அப்படின்னு. பட் நம்ம தரப்புலேருந்து அப்படியா இல்லை நம்ம அப்படிலாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறாங்க. எது உண்மை என்ன? அவங்க தான் சொல்லணும். இது நான் சுருக்கமாக சொல்கிறேன். 2022 வருஷம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு 2 பிரம்மோஸ் வந்து சைலோஸில் தானே பறந்து போயிடுச்சு. பறந்து போய் பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. பாகிஸ்தானில் விழுந்துருச்சு, 2 குட்டி செவரில் இடிச்சிருச்சு. உண்மையிலேயே தான், அதாவது நான் இது பொய்லாம் சொல்ல, உண்மையிலே அதுவா போய் அது வந்துருச்சு. அதுக்கு காரணம் வந்து 2 ராணுவ அதிகாரிகள் சொல்லி அவங்களை சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. ஓகேவா, அது அவங்க கிளம்பி போயிடுச்சுன்னு. ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களுடைய வான் வெளி வந்து சேஃப் கிடையாது. நான் சொல்ல 2022 மார்ச் மாதம், இது 2025 மே மாதம். கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாதம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 2 வருஷம் 2 மாதம் கழிச்சு அதே மாதிரி ஒரு மிசைல் பறந்து போகுது. இந்த வாட்டி நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆப்ரேஷன்ல இருக்கோம். இப்போவும் அது வேலை செய்யலைன்னா, அதாவது பால்னா போகும் பச்சை தண்ணினா போகுமா அப்படின்ற மாதிரி கேள்வி. உண்மையிலேயே அவங்களோட விமான எதிர்ப்பு சிஸ்டம், ஏவுகணை எல்லாம் வந்து வேலை செய்யுமா தெரியாது. ஸோ பதில் சொல்ல வேண்டியது அவங்க தான். அப்போ கூட நம்ம சொல்லும் போது ஆமாங்க எங்கள் ஊர்ல இருந்து பறந்து போச்சுன்றது ஒத்துக்கணும். ஆனால் முதல்ல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊர்ல வந்து 2 ஏவுகணை வந்து ஊந்துது, அதனால 2 குட்டி சவர் இடிஞ்சிச்சுன்னு சொன்ன பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆமாங்க எங்கள் ஊர்ல இருந்து 2 ஏவுகணை தானா பறந்து போச்சுன்ற வார்த்தையை நம்ம சொன்னோம். அவன் முதல்ல ஒத்துக்கணும்ல. இது வந்து நல்ல காரியமா அப்படின்னா அவங்க பொறுத்து, அவங்க வகுப்புல பதில் பொறுத்து தான் நம்மளோட பதில் இருக்கும். ஏன்னா அது ஏன் அங்கே வந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்கு. அது சப்போஸ் பெனிஃபிட் அவுட் நான் அதை கொடுக்குறேன், அது ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டாலும் அது என் மேலே பிரயோகம் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக எடுத்து வைக்கிறது, அந்த சமயத்தில் நான் அதை தடுத்து நிறுத்தினன்ற மாதிரி தான் நான் எடுத்துக்க முடியும். நான் இது அது எங்கே வேணா விடலாம் இல்லையா? உண்மை ஒத்துட்டா எக்ஸ்போஸ் ஆகிடும். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அது எங்கே வேணா விடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு மலையில் மாத்திரம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த ஏவுகணை வந்து கிளம்பிருச்சு, அது அந்த வார் ஹெட்டில் வந்து அதை லோட் பண்ணிட்டாங்க, அது வார் ஹெட்டில் வந்துருச்சு. நம்ம வந்து 100 அடி அடிக்கும்போது 1 அடி மிஸ்ஸு, அந்த ஒரு மிஸ் ஆனது வந்துருச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒத்துப்பீங்களா? அது அப்போ மாத்திரம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ நீ எடுத்தது நீ ஊருக்கு, அவ்வளோதான், நீயே வச்சுக்கோ. ஸோ அணு ஆயுதத்தை இந்தியா வந்து முதல்ல பிரயோகம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரின் நம்ம வச்சிருக்கோம், நியூக்ளியர் டாக்டரின்ல. ஆனால் நீ அடிச்சுன்னா நான் திருப்பி அடிக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு.
ஆனா இந்த வாட்டி நான் வந்து அடிக்க போறது நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் ஊருக்கு வந்து ஒன்னு அடிச்ச பிறகு அந்த நாட்டையும் நான் சின்ன பண்ண ஆக்கின பிறகு ஒரு 22 கோடி பேர் இருக்காங்க எங்க ஊர்ல, 23 கோடி பேர் இருக்காங்க. 23 கோடி பேர்ல பாதி பேர் செத்துருவான், பாதி பேர் கை கால் இல்லாம பிறப்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த பாவம்லாம் நமக்கு வேணாம். முன்னாடியே இதை தடுத்து நிறுத்தியாச்சு. ஸோ அருவாள் எடுத்து வெட்ட வரானா அருவாள் அந்த கையிலேயே மேலேயே புடி, அவ்வளவுதான். அது வெட்டின பிறகு என் கையில நான் கட்டுக்கிறது அந்த காலம். இப்ப அப்படி கிடையாது, நான் தடுத்து நிறுத்திட்டேன், அவ்வளவுதான். அப்ப இனிமே நம்மளோட பிரதமர் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பேசுறப்ப சொன்னாரு, இனிமே நம்ம பாகிஸ்தான்கிட்ட பேசினோம்னா POK தீவிரவாதம் தான், இதை தாண்டி எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கிடையாதுங்கிறாரு. ஸோ இந்த நம்ம உரி அட்டாக் இதில் பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து புல்வாமா அட்டாக்லேயும் இந்த அளவுக்கு பிரதமர் அவர்கள் சொல்லலை. பட் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து அவரோட இதுவே நம்ம பார்க்கணும், போக்கே மாறி இருக்கு. ஸோ இன்னுமே நம்மளோட பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்? ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்துட்டு தான் இருக்கா? ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து நவம்பர் மாதம் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது நவம்பர் மாதமே சொல்லிட்டாரு, இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் எனிதிங் கீப் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆஃப் த டேபிள், இட் இஸ் நாட் ஆஃப் த டிஸ்கஷன் சொல்லியாச்சு முன்னாடியே. இப்போ சொல்லலை, நம்ம இப்போ மே மாசத்துல இருக்கோம். நான் சொல்ல போன வருஷம் நவம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர்லேயே சொல்லியாச்சு, இதை பற்றி பேசிட்டு எடுத்துன்னு வராது, இதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கொடுத்துட்டு மறுவேலை பாருன்றதை முதல்ல சொல்லியாச்சு. அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் இந்த வேலையெல்லாம் பண்ணல. இப்ப வர வாய்ப்புகள் இருக்கு, வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மிஸ் பண்ணிட்டோம், நம்ம மிஸ்லாம் பண்ணிட்டோம். இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ல நாம பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம், உள்நாட்டுல எல்லாம் ஜெயிச்சிட்டோம். இதுல வந்து பழந்தின்னு கொட்டை போட்டு ஒரு 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 சார்பு இது இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அந்த ஊடகங்கள்லாம் எப்பவுமே இந்த மாதிரி கொளுத்தி போட்டு பழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பெல்கிரேட்ல பண்றதெல்லாம் வந்து டெல்லியில எல்லாம் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதை தான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ சான்சஸ் இருக்கு, நம்ம எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. யார் சொல்லி இந்த போரை நிறுத்தல, திருப்பி இது வந்து போரே கிடையாது, முதல்ல இது வந்து எஸ்கலேஷன் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம். யார் சொல்லி இதை நிறுத்தல. அதாவது நான் அன்னைக்கு வந்த புதுசுல கூட, அதாவது இந்த சீஸ் ஃபயர் அப்படின்னு இந்தியா அனௌன்ஸ் பண்ண உடனே நான் முதல்ல கேட்ட கேள்வி, இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்கா சொன்னதை அக்செப்ட் பண்ணாங்களா பாருங்க அப்படின்றத நான் பல என்ன சொல்றாங்க எதிர்கட்சிகள் வந்து, நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலுமே, ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிதான் இங்க நிப்பாட்டப்பட்டது. அதற்கு ட்ரம்ப் வந்து இப்ப தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, நான் வந்து ட்ரேடை நிப்பாட்டிடுவேன்னு சொன்னேன், 2 பேரும் நியூக்ளியர் இது சண்டை போடக்கூடாது, நான் தான் கேட்டுக்கிட்டேன், அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொல்லுவாருங்க அவரோட கட்சி. இதுக்கான வந்து பிரதமரோ இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க. எதுக்குங்க சொல்லணும்? இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான ஒரு விஷயம். நான் சொல்றேன், இது முன்னாடியே, இது வந்து இப்ப இல்ல, நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன் கார்த்திக். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய டைம்ல முன் வந்தாங்க. எல்லா டைம்லயும் எல்லா கவர்மெண்ட்டும், நான் சொல்றது காங்கிரஸ் கவர்மெண்ட், UPA கவர்மெண்ட் சேர்த்து தான் சொல்றேன், யாருமே யாரையுமே விடல. நான் வந்து நாம 2 பேர் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம், நம்ம 2 பேர் பேசாம நிக்கிறோம் அப்படின்னா, வேற ஒருத்தர் வந்து எனக்கு நம்ம 2 பேருக்கு இது பண்ணணும், மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைச்சா, நான் மத்தியஸ்தம் பண்ணேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை யார் ஒத்துக்கணும்னு கேட்கிறேன். நானும் நீங்களும் ஒத்துக்கிட்டா உண்டு, இல்லைன்னா அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் ஒத்துக்கணும்ல. ஆமா, வேற ஒருத்தர் வந்து மத்தியஸ்தம் பண்ண வந்தாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டா மாத்திரம்தான் அது நடந்ததுக்கான ஒரு இது இருக்கு. அதாவது ஒரு நாடு வந்து தனி மனிதன் மாதிரி பேச முடியாது. அதே மாதிரி நாட்டுக்குன்னு ஒரு இங்கிதம் இருக்கு. குழந்தைத்தனமா ஒருத்தர் வந்து ஏதோ பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இந்தியா வந்து அதே டோன்ல அதே மாதிரி ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா? சில நாடு எப்பவுமே அப்படிதான் இருக்கும், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய அண்ணன், நான் இந்த ஸ்தானத்துல இருக்கேன், நான் நெகோசியேட் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயத்த அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களால இது வரைக்கும் யாரு கூடயுமே நெகோசியேட் பண்ண முடியல. அவங்களால தாலிபான் கூடயே நெகோசியேட் பண்ண முடியல. ஆக்சுவலா இஸ்ரேலி பாலிசி படி எந்த டெரரிஸ்டோட நெகோசியேட் பண்ணவே மாட்டாங்க. அமெரிக்கன் பாலிசியும் அது இருந்தது. அதெல்லாம் பிரேக் பண்ணதே இவரு தான். யாரு இப்ப நம்ம நெகோசியேட் பண்றேன்னு சொன்னால இவர் தான் பிரேக் பண்ணாரு, ஆனாலுமே பண்ண முடியல இல்லையா? ஸோ இப்போ இந்தியாவுக்கும் அதே தான் அவர் சொல்றாரு. இந்தியா அதுக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்க இல்லைங்க, ட்ரம்ப் நெகோசியேட் பண்ணல. இப்போ அதாவது இந்தியாவோட எதிர்கட்சியும் ஊடகங்களும் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, நரேந்திர மோடி ஸ்கிரீன்ல போயிட்டு இல்ல ட்ரம்ப் எல்லாம் எங்க கூட பேசவே இல்லை அவரா சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து இந்தியாவுக்கு தேவையா? இப்போ இருக்க நிலைமையில நான் என்னோட சைலன்ஸ் போதும் இல்லையா? நம்பிக்கை வந்து நீங்க யார் மேல வைப்பீங்க? உங்க நாட்டோட பிரதமர் மேல வைப்பீங்களா, இல்ல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விஷயத்து மேல வைப்பீங்களா? வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விஷயத்து மேல வைப்பீங்க அப்படின்னா போய் செக் பண்ண வேண்டியது உங்களோட விஷயம். இதுக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்க யாரோடையாவது நெகோசியேட் பண்ணி, இந்தியா வந்து பல தடவை பண்ணிருக்கு. நரேந்திர மோடி அவர்களே பாகிஸ்தான்ல போய் லேண்ட் பண்ணல,
நவாஸ் ஷெரீப் 2016 லேண்ட் பண்ணாரு. நவாஸ் ஷெரீஃபோட பர்த்டே போய் விஷ் பண்ணிட்டு வந்தாரு. புரோட்டோகால் மீறி எந்த புரோட்டோகால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, எந்த செக்கும் கிடையாது, 3 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு, ரோடெல்லாம் காம் பண்றேன், எதுவும் கிடையாது. நேரா ஃபிளைட் பறந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் மேல. நான் இறங்கட்டுமா? இறங்குறேன். இறங்கி நான் உங்களை மீட் பண்ண வரேன். நேரா அஜித் குமார் அவளோட போய் பார்த்து பேசிட்டு வரல. அப்பெல்லாம் தெரியலையா மோடி அவர்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருந்தாருன்னு தெரியலையா? ஏன் 26 மே மாசம் 2014 போது 11 வருஷம் ஆகுது நடந்து. அன்னைக்கு பாகிஸ்தான் நவாஸ் ஷெரீப் அவர்களை கூப்பிட்டு வந்து இங்க உட்காந்து வச்சு பேசும்போது அப்ப தெரியல நரேந்திர மோடி அமைதிக்கானவர் அல்ல அப்படின்ற முடிவுக்கு நீங்க, அதாவது எவ்வளவு சான்ஸ் கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது எவ்வளவு ஒரே மனுஷன் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு மனுஷன் மாத்திரம் தான் மாறணும்னு நினைக்கிறீங்க. மிச்சம் எவனும் மாற வேண்டாம் இல்லையா? அவன் ஃபாரினர், அதனால அவன் மாற வேண்டாம். என் நாட்டு ஆள் மாத்திரம் மாறணும். மாற வேண்டியது இவங்களோட எண்ணங்கள். ஏன்னா மற்ற நாட்டுல எல்லாம் அப்படியே தான் இருக்காங்கன்னா, நான் என்னுடைய நாட்டுடைய தலைவர் மாறி இருக்காரு. முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்ததே வந்து லைக் ஓகே நம்ம அமைதியா பேசி பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடத்தி எங்க வந்து நின்னோம்? புல்வாமாலையும் ஊரிலையும் வந்து. இப்ப எங்க வந்து நின்னுது? பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தலனாலும் இங்கதான் நிற்பான். ஏன்னா அவனோட ஆர்மியோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இன்னைக்கும் சொல்றேன், ஹாஃபிஸ் சயீதுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் எதுக்கு பாகிஸ்தான் ஆர்மி கொடுக்குது? உலகத்தால் தேரப்படும் குற்றவாளி ஹாஃபிஸ் சயீது. ஹாஃபிஸ் சயீதுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபுல்லா பாகிஸ்தான் ஆர்மி இருக்கு. இது அமெரிக்கா ஒத்துக்குதா? இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களா? இந்தியா வந்து மீடியேட் பண்ணாங்களா ட்ரம்ப்ன்ட்டு? சரி, அதே ட்ரம்ப் கிட்ட பார்த்து கேளுங்க. இப்ப 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கும்ல, மோடி எதிர்த்து மாத்திரம் இவ்வளவு பேர் பேசுறதுக்கு, மோடி எதிர்த்து பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. பேசுறீங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், அதே டோன்ல அதே வாய்ஸ் ட்ரம்ப்பை பத்தி கேளுங்க. என் ஊர்ல வந்து 200 பேரை கொண்டுட்டு போயிட்டான், அந்த மாஸ்டர் மைண்டு உங்க ஊர் அந்த ஊர்ல இருக்கான், அந்த ஊர்ல ஆர்மி வந்து அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு, வெளியில வந்து பேட்டி கொடுக்குறான், 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் என் ஊர்ல தேடப்படும் குற்றவாளி கூடு திருப்பின்னு கேட்க வேண்டியது தானே? அது கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு? ஸோ சாஃப்ட் டார்கெட் பேஷஸ். ஸோ மோடி எதுவும் சொல்ல மாட்டார், மோடி எதுவும் பண்ண மாட்டார், அவ்வளவுதான். அதனால இவங்க எதுவும் பண்ண மாட்டாரு. அதனால வந்து இவங்க இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மோடி எங்க செய்யணுமோ அங்க செய்வார். சிறப்பா சம்பவம் நடந்துருச்சு. அதற்காக தான் இந்த சீஸ்ஃபயர் வேணும்னு போய் அமெரிக்கா கிட்ட கெஞ்சினது எல்லாமே. அதான் கேட்க வந்தேன். அதுவும் இறுதியான கேள்வியாவே இந்த காலில் வச்சுக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான செய்திகள் பாகிஸ்தானுக்காக இருக்கட்டும், உலகத்துக்காக இருக்கட்டும் நம்ம அரசாங்கம் சொல்லி, பாகிஸ்தானுக்கு சொன்ன விஷயம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை முதல்ல திருப்பி கொடுத்துரு, அதுக்கு மேல மற்ற இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதுதான், இது இருக்கிற வரைக்கும் இது திருப்பி எடுக்க முடியாது. இன்னொரு, we have completely decimated their air force. இனிமேல் எப்போ அடிக்கலாம், அடிச்சு பழகிக்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். உண்மையிலே சொல்ல போனா அதுதான். எப்போ வேணா கம்ப்ளீட்டாவே ஆல்மோஸ்ட் தேர் டன். ஆக்சுவலா அப்படிதான் செய்திகள் எப்படி வருதுன்னா அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வேணா பிஆர் பண்ணலாம், ஓகேவா? எவ்வளவு வேணா பிஆர் ஸ்டண்ட் பண்ணலாம். பட் தேர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய எக்ஸ்பர்ட்ஸே என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவுதான், பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் வெஜிடபிள், அவ்வளவுதான் போதும். ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு செய்தி என்னன்னா, இதுக்கு மேலே நீ வாயை திறந்தீங்கன்னா உனக்கு எதுவும் இருக்காது, அவ்வளவுதான், பார்த்துக்கோ. ஆல்ரெடி இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு என்னன்னு பாரு. பலுச்சிஸ்தானும் ஆல்ரெடி போர் நிலைமையில தான் இருக்கு, அதையும் பார்த்துக்கோ. ஸோ நீ கில்ஜித்து பலுச்சிஸ்தான் சேர்த்து கொடுக்க போற, அப்படிதான் எடுத்துக்கணும். சரியா? எப்படி இருந்தாலும் பலுச்சிஸ்தான் தனி நம்மளுக்கு இது சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அவங்க தனியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமைக்கு இவங்க தான் காரணம். அது ஒன்று மெசேஜ் போயாச்சு. உலக நாடுகளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்க வந்து எப்பவுமே உலகத்தை நம்பி இல்லை, சில விஷயங்களுக்கு எப்பவுமே உலகத்தை நம்பி இருந்தோம். அது ஆயுதமா இருக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், ஓகேவா? ஸோ உலக நாடுகள் வந்து கண்டனமா தெரிவிப்பாங்க, ட்ரேடை நிறுத்துவாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம். இதை கொடுக்கலன்னா நாளைக்கு இது அவங்களுக்கு நடக்கும். நான் திருப்பி சொல்றேன், யூரோப் வந்து சேஃப் கிடையாது, அமெரிக்காவுமே சேஃப் கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றது வந்து ரொம்ப நடக்கணும்னு சொல்லலை, திருப்பி நடக்கலாம்னு சொல்றேன். வித்தியாசம் இருக்கு. என்னோட எண்ணங்கள் வந்து வேற, ஆனா அதற்கான சிச்சுவேஷன் அந்த ஊர்ல இருக்கு. அன்னைக்கு நீங்க வந்து திருப்பி வந்து இந்தியாவை வந்து அதை என்னங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம இன்னைக்கே சொல்லியாச்சு. உங்க ஊர்லயும் டெமோகிராபிக் சேஞ்சஸ் இருக்கு, உங்க ஊர்ல பாகிஸ்தானோடைய ஆளுங்க இருக்காங்க, உங்க ஊர்லயும் பாகிஸ்தான் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து FATFல அவங்களை காப்பாற்றி விட்டுருக்கலாம், இன்னைக்கு நீங்க IMFல அவங்களுக்கு பணம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணலாம். நாளைக்கு உங்க ஊர்ல நடக்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி மழை பெஞ்சா அப்படியே கம்மு நிற்குமே, அந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். அன்னைக்கு நம்ம கண்டிப்பா கண்டனம் தெரிவிப்போம், அவங்க கூட நிற்போம், அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்வோம். இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டு. அது வந்து மாறாது. ஆனா இது உலகத்துல மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, மொத்தம் 180 நாடுகள் இருக்கு இல்லையா,
அந்த 180 நாடுகள்ல 20 நாடுகளை பற்றி இந்தியா வந்து சொல்லாம சொல்லி பணம்னா நாளைக்கு உனக்கு நடந்தாலும் இதுதான் நடக்கும், எனக்கே இப்படிதான் இருக்குன்னா உனக்கும் இதுதான் நடக்கும், அவனுக்கே நடந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஆனா அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்றது அந்தந்த நாடுகள் முடிவு செய்யுது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அதை பொறுத்து பார்ப்போம் அடுத்த நகர் எப்படி இருக்குன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வோம். வந்தே மாத்திரம்.